இல்லடியன் இல்லடியன் அலங்காரம் அப்போ உபதாதிகம் நான் அப்புறம் அந்நியாபத்திக சிறுத்தமே தூக்கு லோகம் அலோ பிரதிபதியாக இருந்தது நட்டார் லோகம் நான் ரூபமானது சில பாகம் அப்போ நரோ அவர்களுக்கு பிரதோஷி சர்வநாமஸ்தானையோ குணம் குணம் இருக்கு குணம் தான் ஆ வரும் ஆ வந்து அருன்னு வரும் அவங்க வரும் அப்புறம் நடு நடம் அவங்க பிரதோஷி சர்வநாமஸ்தானையோ விசாரத்து குணம் குணத்துக்கு ஆ வரும் அகால வரும் ரெண்டாயிரம் அண்ணு ஆறு அஞ்சு எடுத்து அது ரப்பர சண்டையாக வேப்பத்தோட ஒரு உடன் ரப்பரா எடுத்துனாங்க அப்ப இது அரு ஆகும் நறு ஆகும் நரவு நரா சர்வநாமஸ்தானையோ நரா நரோ நரா ஓகே ஓகே அந்த சகாரம் வந்து மாறுறது கரவசானியோர் விசர்ஜனி அதனால சகாரம் வந்து விசர்க்கமா மாறுமா கரியவசானி சகாரத்துல இருந்து விசர்க்கமா மாறுறது அத்துல அதுதான் அதுதான் சரி அதுக்கு அதுக்கு சரி ம் சகாரித்து அத்து அப்புறம் பிரதம போசன செய்வோம் தத்வாதிசான பிரிச்சு ராமபெருமாள் இதுதான் தத்து தத்து சகாரித்து அத்து அப்புறம் பிரதம போசன செய்வோம் சகாரத்தை தத்வாதிசான பும்சி ஓகே அடியன் சகாரித்து என்ன வந்து
எண் வந்து விகாரத்துக்கு என்னன்னா ரேபம் வரும். இன்னும் இருக்கிறா இன்னும் இருக்கிறா ட்ரா திருத்தியா ஏகவச்சனம் ட்ரா. ஓகேவா? ஓகே அடியன். ஓகே. திருத்தியா 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 இங்க அப்படியே சேர்த்துட வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நூறு பிளஸ் ஏ லட்சக்கொதித்து அப்புறம் இக்கோ எனர்ஜி இல்லையாடியே अति उद्या நூறு பிளஸ் அஸ் வரைக்கும் புரியுது. அதுக்கப்புறம் சூத்திரம் பார்த்தமே சரி அடி. ஓஹோ, அந்த அகாரம் என்ன ஆகும் அடியன்? அகாரம் போயிடுமா? ஏகாதசி ரெண்டு சேர்த்துட்டோம். சரி 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 சரி. ஏகாதசமா வரும். இந்த இடத்துல நுறு பிளஸ் சகாரம் வருது இல்லையா? சகாரம் வருது இல்லையா அடியன்? நுசுன்னு
அடியன் அந்த நரு ஓஸ் அது எப்படி ரோஸ் ஆச்சு? எப்படி வந்தது அடியன்? அந்த குணம் ஆனா தான் அரு வரும். இக்கோ எனச்சி தானே போடுறோம், அங்க ரேப்பம் தான் வரும். ரேப்பம் வரும். சரி அடியன் புரிஞ்சு. சாரி, சமைக்கணும். சரியா சரி. अस्य नामि वागीका अस्य நாமினால் தீர்க்கமானது அதன் அத்தியான் சத்திய நாமி வா தீர்க்கா. நாமினால் வர தீர்க்கமானது விகல்பன வருது, அந்தாவதும் வராம இருக்கும். அப்ப தீர்க்கதான் அப்படின்றது பிரசனத்தியாபம் விடாகமா இது போயிடும். உச்சாரம் ஆயிட்டும், இங்கதான் இருக்கும். இன்னும் ஆ அப்போ இன்னும் நாமே அங்கத்தை தீர்க்க வந்து அற்புதம் கிடையாது. நாமே தீர்க்கம் அங்க அது நாம் தான் நாம் வருது, நத்துவம் வரும். நத்துவம் வராத, நத்துவம் வரும் அப்புறம் வருமே கடைசியில நாமுக்கு இல்ல. இப்போ இதனால அர்த்தம் கிடையாது. இப்போ அடியன் சரி அடியன் இது நதி சஞ்ஞைன்னா எப்படி எப்படி எடுத்துக்கிறது? எல்லா ரிகாராந்தமும் நதி சஞ்ஞைன்னு எடுத்துக்கணுமா? அதான் ஹ்ரஸ்வநத்யாபம் நுட்டு நம்ம நதி சஞ்ஞா இருந்தா தான் நம்ம அதை அந்த சூத்திரத்தை விதி போடலாம் இல்லையா? இது ஓ சரி சரி சரி. ரைட் ரைட். ஹ்ரஸ்வாந்தாத்து நுட்டு நத்யாந்தாத்து நுட்டு. ஓகே ஓகே, அப்படி எடுத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல நான்கு வருஷத்துக்கு பிரசக்தியானது கிடையாது. நான்கு அங்காட்சி தீர்க்க வரத்துக்கு பிரசக்தியானது கிடையாது. ஏன்னா அது வரது அந்த தீர்க்கத்தை நத்தம் வாக்கியம் அப்படின்னால அப்படின்னு ஆயிரத்தி ரூபம் நாம தீர்க்க வந்துட்டு அது ரெண்டு ரூபம். ஆமா ஆமா, ரெண்டு ரூபம் அடியே
ரிவர்ணத்னாந்தஸ்ய நத்தம் வாச்சியங்கிறது வார்த்திகம் அடியேன் அது வார்த்திகம் அடியேன் அது வார்த்திகமா ஓ சரி சரி ஓ ரஷாபியோன சம்பந்தப்பட்டே வரணும் அது இருந்தா அது வரும் அது அட்டு பான்வாயப்பி முதல்ல இங்க லேபமும் இல்ல சக்காரம் இல்ல நத்தம் இல்ல இந்த வார்த்தைகள் வச்சுக்கிறேன் இருந்தா மட்டும் நத்துமாறு வாக்கியம் அப்படி 2 ரூபம் ஓகேவா गुणं ऋतोनि सर्वनामस्थानयोः ये प्रमाणे गुणवन्त नर्रे इ अरि ऋ इ अशवरे नकार इत्ते ऋ इ அப்படினு இருக்கும் ऋतोनि सर्वनामस्थानयोः ऋकारादि காரணம் सर्वनामस्थाனம் முதல்ல போயிட்டு इ இல்ல நகாரம் இந்த इ சப்தம் ஏகவச்சனம் க்கு பரமார்த்தத்தையும் குணம் விதிச்சிருக்கு அது ஒருனால ऋतोनि सर्वनामस्थानयोः सर्वनामस्थानं பரமார்த்த குணம் इ பரமார்த்த குணம் அப்ப इ பரமார்த்தல இது குணம் அப்ப இது குணம் வந்து அருள் வரும் நர்ரு इ அரி ஓகேங்க ஓகே கிளியர் ரோஹ புனவதவரி ரிஷு ரோஹ ஓ சமாத ஏன் வந்து ரோஹாதி சுப்ர சு ப்ருசு इनको आगे का प्रत्यय हो ऋषु इनको आगे का प्रत्यय हो வந்து काफी शक्को ऋषु रूप मानது ஆயிடும் இது சத்தம் தெரியுதா சந்தேகம் இருக்காதே ஓகே டி அடுத்த சூத்திரம் கோசோ நீத கோகார விஹிதம் சர்வநாமஸ்தானம் வித்வஸ்யாத் அடுத்த கோகாரம் சப்தம் கோகசு அப்படியே கோகார விஹிதம் அப்போ கோகாரம் சப்தாது கோகாரம் சப்தத்தை காட்டும் விஹிதம் சர்வநாமஸ்தானம் सर्वनामस्थान श्री होते संभव गांधी को 20% விவச்சனம் மட்டுமா இல்ல சு होते संभव वरी गांधी को प्रथम पूर्तिया द्वितीय विभक्तिல ஏகவச்சனம் द्विवचனம் गांधी को सर्वनामस्थान பேர் सर्वनामस्थाனம் 5 இருக்கு சு சம்மம் அந்த 5 இருக்கு ஆனா இங்க ஓ மட்டும் தான் சொல்லிருக்கு கோ இல்ல ஓகார ஓகாராந்தமா கோ சப்தம் இருக்கு அதுக்கு அர்த்தம் ஓகாராந்தமா கோ சப்தத்துக்கு அர்த்தம் சரி அப்ப எல்லா ஓகாரத்துக்கும் உண்டா இல்ல கோ சப்தத்துக்கு மட்டுமா கோசத்து மாதிரி நினைக்கிறேன் இந்த அந்த நல்லா இது பண்றாங்க இதுவரை பார்த்துறாச்சு இல்லை ஓகாரம் தான் போட்டாங்க இல்ல எல்லா சப்தத்துக்குமே போட்டிருக்காடி ஓத்தோ நித்தி வாச்சியம்னு ஒண்ணு போட்டிருக்கான் இல்ல வார்த்திகம் போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க ஓத்தோ நித்து இத்தி வாச்சியம்னு வார்த்திகம் இருக்கு
गोतो निति वाक्यम ஓகாரம் பிரகிதம் போட்டிருக்கு. ஆனா கௌசிகர் கோசப்தாத் லிகிதம் அதுதான் இல்லை வேண்டியது கௌசிகாரோட கோசப்தாத் பரம் சர்வநாமஸ்தானம் வித்வஸ்யா. அதான் கோவே தத்துவமே கோன்னு சொல்லி ஓதம் இல்ல கோசப்தம் வந்து அந்த சூத்திரத்துல இருக்கு. அப்புறம் வாச்சியத்துல வார்த்திகத்துல ஓ அப்படின்னு இருக்கு. எங்க வார்த்திகம் இருக்கு? வார்த்திகம் எங்க இருக்கு? எங்க வார்த்திகம் கிடையாது? வார்த்திகம் இருக்கானு இல்ல? ஆமா அடியன் போட்டிருக்கேன் ஓதோ நித்தி வாச்சியம்னு. வார்த்திகம் இருக்கான்ற இல்லை எனக்கு. கோத்தவனிக்கு தான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. இதுல விட்டு இந்த சூத்திரம் விட்டு விட்டேன். கோத்தவனிக்கு ஓகாராத்மிகம் சர்வநாமஸ்தானம் வித்வஸ்யாத். கௌ காவு காவா என்ன இருக்கு? ஆமா ஆமா அவ்வளவுதான் இருக்கு. ஆமா 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 அவ்வளவுதான் இருக்கு. இதுல போட்டிருக்கு வேற இதுல பாஷ்யத்துல எதுலயோ வேற எதுலயோ போட்டிருக்கு. இங்க அந்த வார்த்திகத்துக்கு அப்புறம் போட்டிருக்கு इत्युक्ते केवलं गोशब्दादेव न अपि तु सर्वेषां ओकारान्त शब्देभ्यः परस्य सर्वनामस्थानसंज्ञकस्य नित् अतिदेशः भवति इति यथा सुभ्यो अस्य ओकारान्तपुल्लिङ्गशब्दस्य रूपाणि अपि गोशब्दवदेव भवन्ति. शुद्धौ शुद्ध्यावौ शुद्ध्यावः. என்ன வியாக்கியானம் இருக்காங்க? அப்ப ஓகாரா விகிதம் இப்போ ஓகாரம் கோத்திரம் எடுத்திருக்கேன். ஆனா ஓகாரா விகிதம் எடுத்து வச்சுட்டு ஓகாரான் சப்தம் எடுத்திருக்கோம். அதுக்கு விகிதம் சர்வநாமஸ்தானம். சர்வநாமஸ்தானம் சூழல் அமௌண்ட் அவர்களுக்கு விஸ்வத்யான். விஸ்வத்னா நகார இத்தா இருந்தா என்ன காரியம் வருமோ அந்த காரியம் வரும்னு அர்த்தம். விஸ்வத்னா நித்திய போல இருக்கும். நித்திய போல இருக்கும் காரியங்கள் வரும்னு வச்சுக்கணும். நகார இத்தனை வராது இருக்கு. அதை என்ன பண்ணி சொல்லுங்க ஓகாரா விகிதம் இது சர்வநாமஸ்தானம். இது விஸ்வத் பாவதிகர். அதை நம்ம நித்தம் இருக்கிறதா வச்சு நித்தமா வச்சுக்கணும். நகார இத்தா வச்சுக்கணும். அது என்ன பிரயோஜனம்னா அச்சோம் நீதி. அதனால ஆதி வித்தியை வரும். அச்சோம் நீதி நித்தி எங்க வந்தது அடியேன் நித்தி இல்லாத வச்சுக்கொண்டு இல்லாத இந்த கோத்தோரி நித்தி எங்க வந்தது? இந்த சூ இருக்கு நித்தி இல்ல. அது இல்லாத நித்த நித்தா வைக்கிறது சூத்திரத்தை விதிக்கிறேன். கோத்தோரி சூத்திரத்தினால ஓகாரம் சப்தமான அமௌண்ட் பரமா இருக்கு. சர்வநாமஸ்தான பரமா இருக்கு. அது சர்வநாமஸ்தானம் நித்தம் இல்ல. ஆனா நித்தா வச்சு நினைச்சுக்கோ. நினைச்சுட்டு அர்த்தம் இப்ப இது ஸ்தானம் எப்படி நம்ம எடுக்கணும்? இது பஞ்சமி தானே இல்ல கோத்தோகோன்னு சொல்லுச்ச அது சஷ்டின்னு எடுத்துக்கணுமா? இது எந்த ஸ்தானம்? அது கோத்தோகோங்கிறது சஷ்டி ஆடியன் இல்ல பஞ்சமியா? பஞ்சமி பஞ்சமி பஞ்சமி. அப்ப ஸ்தானத்துக்கு ஸ்தானம் அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஓஹோ பஞ்சமின்னு விதிச்சாக்கா அது பூர்வம் தானே இல்லையா? பூர்வ நிமித்தம் தான் இல்லையா பஞ்சமின்னு சொன்னாக்கா? பஞ்சமி சப்தமி தான் பரத்துக்கு வரும் இல்லையா? பஞ்சமி காட்டு படத்துக்கு வரும். சப்தமி தான் முன்னத்துக்கு வரும். இப்ப இங்க சர்வநாமஸ்தானு அனுவர்த்திக்கிறது.
சர்வநாமஸ்தான சூத்திரத்துல அனுவர்த்திக்கிறது. ஓகே, சப்தமி வந்துடுச்சு. ஓகே, சர்வநாமஸ்தானே சர்வநாமஸ்தானே அனுவர்த்திச்சு சர்வநாமஸ்தானே சப்தமி பஞ்சமி அது சப்தமி அப்படி வந்து உபயோகிச்சு பஞ்சம பலியா பார்த்துக்க அதே மாதிரி ரெண்டு எது வச்சு காரியம் வரும்னா இது பஞ்சமி அது சப்தமி சக்தியே இல்ல ஸ்தானம் இல்ல. அப்ப இது பலம் ஜாஸ்தினா உபயோகிச்சு பஞ்சமி தேவை பலியா பஞ்சமி தான் பலியம் ஜாஸ்தி. அப்ப அது வராது. அதனால சர்வநாமஸ்தானம் இதுதான் வரும். சர்வநாமஸ்தானம் அதுதான் நீ ஸ்தானம் வச்சுக்கணும். இப்போ அப்போ சர்வநாமஸ்தானம் கிளியர் நோ. ஓகே புரியல அடியேன் சர்வநாமஸ்தானம் எங்க வந்தது? எங்க அனுவர்த்திக்கிறது சர்வநாமஸ்தானேன அனுவர்த்திக்கிறது. கோத்திர இடத்துல ஓகாரா கிரகிதம் சர்வநாமஸ்தானம் சப்தம் எங்க வந்துட்டு முன்னே சொல்லியிருக்கோம். சூத்திர அதிர்ஷ்டம் பலம் சூத்திராந்தரா அனுவர்த்தனியம்னு. அப்ப வேறு சூத்திரம் சர்வநாமஸ்தானே சொல்றேன் சர்வநாமஸ்தானேன்றது அனுவர்த்திக்கும். அப்ப சர்வநாமஸ்தானே அனுவர்த்திக்க சப்தமி விபக்தி. அப்ப சர்வநாமஸ்தானே ஓகாரா கிரகிதம். அப்போ இது பஞ்சமி சர்வநாமஸ்தானேன்றது சப்தமி. இப்ப நிச்சயம் எதுக்கு வரும் அப்படி கேட்கச்சு உபயோகிச்ச பஞ்சம தீர்க்க பலியாகான் அப்படின்னு சொன்னதுனால பஞ்சமி இருக்கு அதுக்கு பலிய ஜாஸ்தி. அதுக்காக பலமா இருக்கிற சர்வநாமஸ்தானத்துக்கு தான் நிச்சயம் வரும்னு வச்சுக்கலாம். பரிபாட்டை வச்சுட்டு அடுத்தது இருக்குது உபயோகிச்ச பஞ்சம தீர்க்க பலியாகா ஒரு இடத்துல ஸ்தானி சொல்லாம ரெண்டு பஞ்சமி சப்தமி வந்ததுன்னா எதை தானே வச்சுக்கணும்னா சப்தமி தான் தானே வச்சுக்கணும். ஏன்னா பஞ்சமிக்கு பலம் ஜாஸ்தி. எந்த சூத்திரம்னா உபயநிர்தேச பஞ்சமி அது என்ன வார்த்திக மாடியன் உபயநிர்தேச பஞ்சமி பலியாங்கிறது வார்த்திகமா இல்ல இதுவா? பரிபாஷா. சரி. அதனால இப்ப சர்வநாமஸ்தானத்தான் நிச்சத் பாவம் வரும். அப்ப சூக்கு நிச்சத் பாவம் வந்துடும். நிச்சத் பாவம் வந்ததுன்னா அது சுவை நகார இத்தான் தான் என்னவோ அப்படி நினைச்சுட்டு அது வர காரியம் என்னன்னா அச்சோங்கி நீதி. அதனால சொல்றோம்னா ஆதி விருத்தி நித்தில பரே நிதி வரும் அஜபிரச்ச வரும் நகார இத்தம் அந்த இத்து பலமா இருந்தால் ஆதி எழுத்துக்கு விருத்தி வரும். ஆதி அச்ச எழுத்துக்கு விருத்தி வரும். இப்ப இந்த சூழ்றது நித்தத் பாவம் வச்சிருக்கோம். நித்தா வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கோஷத்துல ஆதி கடைசி எழுது ஓகாரம் ஆதி அச்ச எழுது ஓகாரம். அது ஓக்கு விருத்தி வந்தால் அவுதான் வரும். கோத்தோடிச்சனால இஸ்வத் பாவம் நகார இத்தா வச்சுக்கணும். அதை வச்சுட்டு அசோக் நீதி அப்படின்னு சொல்றதுனால அந்த நித்தான பரமா வச்சு ஆதி அச்சை எடுத்துட்டு விருத்தி வருது. இந்த கோல் அச்சை எடுத்து ஓ அது விருத்தி வந்தால் கோக்கு ஸ்தான சாமியாத்து அவுதான் வரும். அப்ப இக்கு அவு இசு அப்ப கௌசு ருத்தோ சகாரத்து ருத்வோ விசர்க்கம் கௌஹு. புரியுது. ஆனா இங்க இந்த அந்த நித்துவத்து பாவம் எங்க வந்திருக்கு? இங்க க ஓ கு ஓ பிரதம ஏகவச்சனம் சு ஓகார சப்தம் கோ சப்தம் ஓகாரா லிகிதம். இந்த சு இருக்க அந்த சு வந்து சர்வநாமஸ்தானம். சர்வநாமஸ்தானம் தானே அது சர்வநாமஸ்தானத்துக்கு நிஸ்பத் பாவம். அந்த ஸ்தானத்துக்கு நிஸ்பத் பாவம். அந்த சர்வநாமஸ்தானம் என்ன எழுத்து இருக்கோ அது 5 உபதா தீர்க்கமா அந்த சூக்கு நித்தம்னு வச்சுக்கணும். நகார இத்துன்னு வச்சுக்கணும். சூழ் நகார இத்தா இல்லாட்டாலும் அது இத்தா இருக்காம ஆக்ஷன் பண்ணுது. நகார இத்தா வச்சு ஆக்ஷன் பண்ணும். நான் நிச்சயம் சொல்லும். அப்ப நிச்சயம் சொல்லிடுச்சுன்னா அப்ப அச்சோ நித்தி சூத்திரம் இருக்கு. நித்தா இருந்தால் ஆதி எழுத்துக்கு விருத்தி விதாய சூத்திரம் அச்சோங்க நித்தி ஆதி விருத்தி.
அச்சோமி நீதி அந்த சூத்திரத்தினால அச்சோமி நீதி சூத்திரத்தினால நகாரம் ஞகாரம் இத்து பலமா இருந்தால் ஆதி எழுத்துக்கு அச்ச எழுத்துக்கு விருத்தி சொல்லிக்கிறார். இப்ப சகாரமானது நகார இத்தா இருக்கிறதுனால ஆதி எழுத்து அச்ச எழுத்து ஓக்கு விருத்தி வரும். அச்சோமி நீதி சூத்திரத்தினால வந்தால் ஓ காவு வரும். அப்ப கௌ சு அப்படின்னு ஆயிடும். அப்ப சகாரம் ருத்வம் விசர்க்கம் கௌ அடியே அடியே. இப்ப இந்த இது சூக்கு வந்து நித்வத்து பாவமா வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு பேரு அதிதேசமாடியன். இந்த மாதிரி சொல்றதுக்கு ஓ சரி சரி. அதே பாவம் அடியது கோவும் அவும் தானே வரணும். கவ்வும் அவும் எப்படி வரும்? கோ அவு முதல்ல கோதான் வச்சிருப்பான். கோ அவு அந்த அவு நித்வத் பாவம். அதனால அந்த கோ வந்து கவ்வாயிடுச்சு. கவு ஆயிடும். இப்ப கவு அவு இருக்கும். அடியே அதே காவோ காவா அது அவ்வளவுதான். கோ ஜஸ் அத்து நித்வத் பாவம் ஆதி விருத்தி கௌ அத்து காவத்து காவா. எது நம்ம இல்ல வேண்டாம் 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 வேண்டாம். புரியுது புரியுது. அடியன் தித்தியா ஏக வசனமும் சொல்லிடுங்க அடியன். கவுன்னு ஆகும். மறும் கவுன்னு வரும். கவு பிளஸ் அம் வரும். அப்புறம் காவம்னு வருமா? ஏகாதேசா ஔதம்சோஹ சூத்திரம் இருக்க. ஔதஹ அம்சோஹ அசி ஆகாரா. இப்ப கோ அம் ஆயிட்ட. இப்ப இது நித்வத் பாவம். நித்வத் பாவம் தான் வந்து அவு வந்துடும். கௌ அம். ஓகேவா? இந்த இடத்துல இது வரைக்கும் புரியுது. ஓகே கிளியர். ஔதம்சோஹ ஹம்சோஹோ. அம்முக்கும் சத்துக்கும் சர்வநாமத்தாத்திய அந்த ரெண்டு இடத்துலையும் ஆகாரம் ஆ வந்து வருது. ஏகாதேசா. அந்த அவுக்கும் ஆவுக்கும் சேர்ந்து ஏகாதேசம் ஆவா வரும் இல்லையா? ஓகேவா? எப்படி பண்ணணும்? அம்சோஹ ஆக்காரம் கேட்கக்கூடாது.
अंशसोः ओहो ओहो षष्टि अंशसोः सप्तमी द्विवचनम् अंशसोः सप्तमी द्विवचनले औतः இது பஞ்சமி औतः பஞ்சமி இது சப்தமி ரெண்டு சேர்த்து ஆகார ஏகவச்சனமானது ஆ அனு வருது சூத்திரம் ஆ औतः अंशसोः இது பதச்சேர்க்கை நம்ம பாமினல் கேட்குது எப்போ அப்போ இந்த தாவுக்கு ஆவுங்க ஓகே आदि उसी गौ अम्मे गौ को आग சேர்த்து औतंस சோக சூத்திரத்தினால ஆகார ஆதேசம் இக்கு ஆ இம்மு காம் என்ன இல்ல சந்தேகம் இல்ல அப்போ காம் காவோ போன அர்த்தம் மாதிரிதான் அது விஷயம் வேலை கிடையாது ஆச்சரிய பிரதமாசி விளைச்சனமாட்ட இதுவும் அதே மாதிரி ஆமா இது சத்துக்கிறேன் அது இத்தல்தான் கிடையாது அப்போ तो ओकारांतः आगच्छति ஆகுதா का उत्तम उत्तरम का वो तत् இங்க நிச்சயம் வராது ஏன்னா சர்வநாமஸ்தானம் இல்லை அப்போ கோ சத்துக்கு தகாவித்து தசகத்தினால கோ அஸ்து அப்படிங்க ஆகாரத்துக்கும் அத்துல இருக்க ஆகாரத்தை சேர்த்து ஆகாரம் மட்டும்தான் இருக்கும் ஏகாதேசம் போரோடியன் போரும் சரி